வேலையில்லா திண்டாட்டம் பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 6வது பகுதியில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். இந்தியா ஒரு பயங்கரமான பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. படிப்பதற்கு கல்லூரி இல்லை, படித்து வந்தாலும் வேலை இல்லை என்ற நிலைமை பெருகிக்கொண்டே போகிறது. இனி எவ்வளவு பெரிய மேதைகள் ஞானிகள் ஆட்சி பீடம் ஏறினாலும் அந்த திண்டாட்டத்தை முழுக்க ஒழித்து விடுவது என்பது கடினமே. ஆகவே பட்டம் பெற்ற அத்தாட்சியை கையிலே வைத்து கொண்டிருக்கும் இளைஞன் வெறும் படிக்கட்டுகளில் தினம் தினம் ஏறி இறங்கி பயனில்லை. குமஸ்தா வேலையாவது கிடைத்தால் போதும் என்று கருதும் சுபாவம் மாற வேண்டும். நமது நாட்டில் பெரிய மனிதர்களில் பெரும்பாலோர் மனிதாபிமானம் இல்லாதவர்கள். அவர்களிடம் போய் சிபாரிசுகளுக்கு கை கட்டி நிற்பது அடிமைத்தனமானது, அவமானமானது. ஆனாலும் பரவாயில்லை என்றாலோ பயனற்றது. அதைவிட சற்று தனியாக உட்கார்ந்து சுயபுத்தியோடு சிந்தியுங்கள். வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்து விடுபட ஒரு நல்ல வழி உங்களுக்கு தெரியும். இங்கே என் கதையை கொஞ்சம் சொல்வதும் பொருந்தும். நான் 12 வயதிலேயே 8ஆம் வகுப்பு படித்து முடித்தேன். அதற்கு மேல் படிப்பை எட்டி பார்க்க வசதி இல்லை. பிள்ளை ஊர் சுற்றுகிறானே, உருப்படாமல் போய்விடுவானே என்று பெற்றோர் கவலைப்பட்டார்கள். என் தந்தை AMM கடையில் பர்மாவில் தலைமை நிர்வாகியாக இருந்தார். அதனால் என்னை சென்னைக்கு அழைத்து வந்து அவர்களுக்குரிய திருவொற்றியூரில் அஜாக்ஸ் தொழிற்சாலையில் டிஸ்பேச்சிங் குமஸ்தாவாக சேர்த்து விட்டார். வாரம் 5 ரூபாய் சம்பளம் எனக்கு கட்டுப்படியாகத்தான் இருந்தது. ஆனாலும் அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இல்லை என்று நான் கருதினேன். கடிதங்களை பதிவு செய்யும் ரெஜிஸ்டருக்குள்ளேயே ஒரு 40 பக்க நோட்டை வைத்து தினமும் கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அப்போது அங்கே அக்கவுண்டண்டாக இருந்த பத்மநாபன் என்பவர், கவிதை ஆத்மாவுக்குத்தான் திருப்தி, சோறு போடாது என்பார். பிறகு கதை எழுதி பார்த்தேன். பிறகு அந்த வேலையை விட்டு அலைந்து திரிந்து ஒரு பத்திரிகையில் இடம் பிடித்து கொண்டே முன்னேறினேன். படிப்பு குறைவாக உள்ள ஒருவன் ஏதாவது ஒரு வழியில் சுயமுயற்சியில் முன்னுக்கு வந்துவிட முடியும் என்றால் படித்தவர்களால் ஏன் முடியாது? தலையில் இருக்கும் கையை எடுங்கள், உங்கள் அறிவு ஆராய்ச்சியில் இறங்கட்டும். ஏதோ ஒரு தொழில் உங்கள் கண்களுக்கு தெரியும். சென்னை ஸ்டூடியோக்களிலே ஒரு நடுத்தர வயதுக்காரர் அடிக்கடி காணப்படுவார். கையில் ஒரு பெரிய பை இருக்கும். அதில் அப்பளம், வடாகம், ஊறுகாய், கறிவேப்பிலை பொடி அனைத்தும் இருக்கும். அவை கடையில் வாங்கியவை அல்ல, அவரும் அவர் மனைவியும் மக்களும் தயார் செய்தவை. எந்த புகழ்பெற்ற கம்பெனியில் வாங்கினாலும் அவ்வளவு சுவையாக இராது. ஸ்டூடியோவில் இசைக்குழுவினர், டைரக்டர்கள் ஆகியோரோடு நானும் அதைத்தான் வாங்குவேன். எப்படியும் 60 70 ரூபாய்க்கு விற்றுவிடுவார். குறைந்தது 20 ரூபாய் லாபம் கிடைக்கும். இவர் குடியிருக்கும் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் தங்கள் தேவைக்கெல்லாம் அவரிடம்தான் வாங்குவார்கள். மாதம் குறைந்தது 750 ரூபாய் கிடைக்கும். மனைவி மக்களோடு வீட்டிலே உட்கார்ந்து அப்பளம் போடுவது, ஊறுகாய் போடுவது. காலையில் குழந்தைகள் பள்ளிக்கு போகும். மனைவி சமையல் செய்ய தொடங்குவாள். அவர் விற்பனைக்கு புறப்படுவார். கை கட்டி நிற்காத அற்புதமான வாழ்க்கை. இப்போது மிக புகழ் பெற்றிருக்கும் 777ஆம் நம்பர் திடீர் சாம்பார், திடீர் தக்காளி சூப்பு உங்கள் நினைவுக்கு வரும். 33 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்ரீராமபவன் தம்புச்செட்டி தெருவில் ஒரு சிறு கட்டடத்தில் இருந்தது. குறிப்பிட்ட சிலரே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த இடத்தில் வெறும் இட்லி சட்னியில் தொடங்கிய அந்த வியாபாரம் இப்போது ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி விட்டது. தொழிலில் எந்த தொழில் கேவலம்? உட்லண்ட்ஸ் ஹோட்டல் கிருஷ்ணாராவ் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை என்னிடம் சொன்னார்கள். முதலில் வீட்டில் பலகாரம் செய்து அதை தட்டிலே தூக்கி விற்பனை செய்தாராம். அதிலே சிறுக சிறுக மிச்சமான பணத்தை சேர்த்து பழைய உட்லண்ட்ஸை குத்தகைக்கு எடுத்தாராம். அந்த குத்தகை காலத்தில் மிச்சமான பணத்தை கொண்டு புது உட்லண்ட்ஸை விலைக்கு வாங்கினாராம். எலியட்ஸ் ரோட்டில் அந்த புது உட்லண்ட்ஸ் இருக்கும் கட்டிடம்தான் என்னை வேலைக்கு சேர்த்து கொண்ட AMM முருகப்ப செட்டியாரின் கட்டிடம். இப்படி ஹோட்டல் தொழிலில் முன்னேறியவர்கள் பலர். சமையல் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு அசைவ ஹோட்டல் நடத்த தொடங்கி 5 டாக்ஸிகளும் ஒரு பங்களாவும் வாங்கியிருக்கிறார். சென்னை நகரில் சில கூர்க்காக்கள் உண்டு. இவர்களை யாரும் வேலைக்கு நியமித்ததில்லை. தாங்களாகவே இரவில் சில குறிப்பிட்ட தெருக்களில் தரையை தட்டி கொண்டு ரோந்து வருவார்கள். தெருவாசிகளுக்கு தைரியம் கொடுப்பது போல் அடிக்கடி விசில் அடிப்பார்கள். ஆபத்தில் ஓடி வருவார்கள்.
மாதம் பிறந்தால் ஒவ்வொரு வீட்டுக்காரரும் 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வரை கொடுப்பார்கள். எப்படியும் ஒரு கூர்காவுக்கு 300 ரூபாய்க்கு மேல் சேர்ந்துவிடும். 15 வருடங்களுக்கு முன் ஒரு கையிழந்த முடவர் ஒருவர் என்னிடம் வேலை கேட்டார். நான் அவருக்கு ஒரு ட்ரங்க் பெட்டி வாங்கி கொடுத்து சுமார் 200 ரூபாய் பெருமானமுள்ள குடும்ப வாழ்க்கை பற்றிய புத்தகங்களை ஒரு பதிப்பிலிருந்து வாங்கி கொடுத்தேன். குழந்தை வளர்ப்பு, சமையல் கலை போன்ற புத்தகங்கள் அவை. வீட்டுக்கு வீடு போய் அந்த புத்தகங்களை விற்றார். முதல் நாளே 100 ரூபாய்க்கு விற்பனை. அதற்கு கமிஷன் 25 ரூபாய். பிறகு அதையே அவர் தொடர்ந்தார். மாதம் அந்த தனிநபருக்கு 500 ரூபாய்க்கு குறையாமல் வருமானம் வந்தது. பிறகு வசதியான சாப்பாடு, தங்குவதற்கு ஒரு அறை. ஓரளவுக்கு பணம் சேர்ந்ததும் கிராமத்தை பார்க்க போய்விட்டார். பெரும் பணத்தை செலவழித்து BA MA என்று பட்டம் வாங்கி குமஸ்தா வேலைக்கு குட்டிகரணம் போடுகின்ற மடத்தனத்தை விட இத்தகைய சுய தொழில்கள் எவ்வளவு கௌரவமானவை. சாப்பாட்டு விடுதி வைப்பது கௌரவ குறைவா? புத்தகத்தை தூக்கி விற்பது மரியாதை குறைவா? வேலை கிடைக்கவில்லை, ஒரே துன்பம் என்று மூக்கை சிந்துவதை விட இப்படி ஒரு முயற்சி செய்தால் என்ன? சென்னையிலிருந்து திருச்சி போகும் வழியில் தொழுப்பேடு என்று ஒரு கிராமம். அங்கு ஒரு ரயில்வே கேட் உண்டு. கேட் அடைத்திருக்கும் போது கார் நிற்க வேண்டி வரும். கிராமத்து பெண்கள் மோர் விற்பார்கள். ஒரு டம்ளர் 10 காசு. நான் 2 டம்ளர் குடித்துவிட்டு 2 ரூபாய் கொடுப்பேன். என் மனைவி கோபித்துக் கொள்வாள். வேலை இல்லை என்று பல்லவி பாடாமல் பிச்சை எடுக்காமல் இப்படி தொழிலை செய்கிறாளே ஒருத்தி, அதை கௌரவிக்க வேண்டுமல்லவா என்பேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வேலை கிடைக்காதது ஒரு துன்பம் அல்ல, வேலை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. முயற்சி செய்யுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். மேஜையில் உட்கார்ந்து அழுக்குப்படாமல் எழுதி கொண்டிருப்பதுதான் கௌரவம் என்று கருதினால் கடன்காரனாகி கை கட்டி நிற்கும் போது அந்த கௌரவம் முழுவதும் போய்விடும். சந்தோஷமாக ஒரு குடும்பம் முழுவதும் பார்க்கக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே பெண்டாட்டி பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு லாபகரமானதாகவும் தொழில் நடத்த முடியும். சிவகாசி நகரில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாளைக்கு 3 ரூபாய் சம்பாதிக்கிறது. ஒவ்வொரு தாயும் 5 ரூபாய் சம்பாதிக்கிறாள். தகப்பன் 10 ரூபாய் வரை சம்பாதிக்கிறான். அந்த ஊரில் நீங்கள் சினிமா பார்க்க போனால் முண்டாசு கட்டி முதல் வகுப்பில் உட்கார்ந்திருக்கும் தொழிலாளியையும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் முதலாளியையும் சந்திக்க முடியும். நம் வாழ்க்கையை நாமே நடத்தி செல்ல கடவுள் 4000 வழிகளை திறந்து விட்டிருக்கிறார். இந்து தர்மப்படி 1000 பேர்கள் வேலை பார்க்கும் ஒரு ஆபீஸில் குமஸ்தாவாக இருந்து கூட்டத்தோடு கோவிந்தா போடுவதை விட ஒரு சிறு தொழிலை சுயதர்மமாக ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல பக்தி யோகத்திலும் வெற்றி பெற்று விடுகிறான். புராணத்தில் ஒரு கதை உண்டு. கிருஷ்ணனுக்கு ஒரு முறை துலாபாரம் நடத்தினார்களாம். கிருஷ்ணன் தராசின் ஒரு தட்டில் ஏறி நின்றாராம். சத்தியபாமா மறுதட்டில் நகைகளை அனைத்தையும் டன் கணக்கில் அள்ளி கொட்டினாராம். எடை பூர்த்தியாகவில்லை. ருக்மணி பக்தியோடு கிருஷ்ணனின் கால்களை தொட்டு வணங்கி ஒரு துளசி இலையை கிள்ளி அந்த தட்டிலே வைத்தாளாம். உடனே கிருஷ்ணனுடைய தட்டு உயர்ந்து அந்த தட்டு தாழ்ந்து நின்றதாம். பக்தி சிரத்தையோடு செய்யப்படும் சுயகர்மமே சுயதர்மத்தின் முதற்படி. சுயகர்மம் அளவுடையதாயினும் அதுவே அளவில்லாதது. ராமனுக்கு நாடு இல்லாமல் போனபோது கூட குகனிடம் படகு இருந்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு வேலையில்லா திண்டாட்டம் பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 6வது பகுதியில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது I am C. இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.